ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோளாபுரி பாருங்கள். இந்த சோளாபுரியை நான் எப்படி செய்திருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாமாங்க. சூப்பராக இருக்குதுங்க, நல்லா சாஃப்டாக பாருங்கள். உப்பி வந்த சோளாபுரி கொஞ்சம் கூட அமுவே இல்லை, அவ்வளோ சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குது. கடையில் கூட நீங்கள் இந்தளவுக்கு டேஸ்ட்டாக சாப்பிட முடியாதுங்க, அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. இது செய்முறை எப்படின்றத பார்க்கலாம். வெள்ளை கொண்டக்கடலை 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்காங்க. இது நைட்டே வந்து தண்ணியில் கொட்டி நல்லா ஊற வச்சுட்டேன். நைட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறணும் கொண்டக்கடலை. ஊறினதுக்கு பிறகு காலையில் நம்ம வந்து குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்க தோல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுவும் அந்த கொண்டக்கடலை கூட வேக வச்சுருங்க. ஒரு காட்டன் துணியில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு இது எல்லாமே ஒரு துணியில் கட்டி நம்ம வந்து அந்த கொண்டக்கடலை கூட போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இந்த ஃப்ளேவர் மட்டும் அந்த கொண்டக்கடலையில் இறங்குச்சுன்னா போதும். அந்த துணியை நம்ம வந்து வெந்ததுக்கு பிறகு எடுத்துடலாம். இப்போ குக்கரை மூடி 3 விசில் விட்டாங்க. கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கு நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு. அந்த மசாலாவோட ஃப்ளேவரும் நம்மளுக்கு வருங்க. கறி மசாலா ஜாமான் கட்டி போட்டோம் இல்லைங்களா, அது உள்ள அதோட ஃப்ளேவரும் நல்லா நம்மளுக்கு வரும். இது அப்படியே தண்ணியோட எடுத்து எட்ட வச்சுருங்க. அந்த துணி உள்ள இருக்கிறத மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அது வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லைங்க. அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த கொண்டக்கடலையில் இறங்கிட்டுருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அடிக்கனமான ஒரு வானல் வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து இதில் சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சாய் ஜீரா 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. ஜீரகத்திலே வந்து சாய் ஜீரான்னு கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க. அந்த ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு கண்ணாடி பதம் வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடணுங்க. இப்போ வெங்காயம், தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கட்டுங்க. எப்படியும் இது வதங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். இது கூடவே கொஞ்சமான அளவு கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த கத்தை வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாங்க. புதினா, மல்லி, கருவேப்பிலை இது 3மே வந்து கட்டி கொடுத்துருவாங்க. இதுலேருந்து நம்ம கருவேப்பிலையை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு அது தேவை, அதை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையை நல்லா உருவிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு அதன் பிறகு தாங்க சேர்த்துருக்கேன். இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. அது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கிரேவி வந்து 3லேருந்து 5 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவுகளில் நான் செய்கிறேங்க. 5 பேர் சாப்பிட்ற அளவுன்னு வச்சுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், காரத்தூள் 1 ஸ்பூன், செட்டிநாடு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேங்க. நீங்கள் கடைகளில் கூட கேளுங்க, செட்டிநாடு சிக்கன் மசாலான்னு கேளுங்க, கடையில் கொடுப்பாங்க. அதை சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். அதுவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை வந்து சேர்த்துக்கலாங்க. கொண்டக்கடலை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து நம்ம அரைச்சி போடணும், அப்போ தான் வந்து கிரேவி நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். அதனால் கொஞ்சமான அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு இல்லைங்களா, அதையும் நல்லா மசிச்சு விட்டு இந்த குருமாவில் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமான அளவு செய்ய போகிறீங்க, ஒரு 10 பேர் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 உருளைக்கிழங்கு, 1/2 கிலோ கொண்டக்கடலை இப்படி போட்டு செஞ்சிங்கன்னா 10 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போ கொஞ்சமான அளவு கொண்டக்கடலை வேக வச்சதை எடுத்து வச்சேன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா மசிச்சு விட்டு அது வந்து நம்ம வந்து அந்த கிரேவிலே சேர்த்துக்க போகிறோம். இதை நீங்கள் வந்து குழவியில் தான் நசுக்கணும் அப்படின்னு இல்லைங்க, மிக்சியில் போட்டு அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். சரி, மிக்சியில் போடாமல் நம்ம இந்த குழவிக்கல்ல பூண்டுலாம் இடித்தோம் இல்லைங்களா, அதிலே வந்து நான் நசுக்கி போடலான்னு சொல்லிட்டு நசுக்கி அதில் போட்டுட்டேன். உப்பு வந்து வேக வைக்கும் போதே நம்ம உப்பு போட்டோங்க. நான் உப்பு பார்த்தேன் கம்மியாக இருந்தது, அதனால் லைட்டான உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கொண்டக்கடலை வேக வைக்கும் போது உப்பு போட்டிங்கன்னா பார்த்துட்டு நீங்கள் கிரேவியில் வந்து உப்பு சேர்த்துக்கணுங்க. இப்போ நல்லா வந்து கொண்டக்கடலை கிரேவி கொதிச்சிக்கிட்டே இருக்குது, மூடி போட்டுடுங்க. நல்லா கொதித்து திக்காகணும். இப்போ நல்லாவே திக்காகிடுச்சிங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இது நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இப்போ கொண்டக்கடலை கிரேவி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் வந்து பட்டர் கூட சேர்த்துக்கலாங்க. பட்டர் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இது பூரி, சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம வந்து மைதா வந்து பிசைஞ்சு மாவு வந்து ரெடி பண்ணிக்க போகிறோங்க. இது நான் கிரேவி வந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே மாவை வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து கிரேவியை ரெடி பண்ணேன். நீங்கள் செய்யும் போதும் மாவை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதன் பிறகு கிரேவியை வந்து ரெடி பண்ணுங்கள். மைதா மாவு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆப்பச்சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஆயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மாவை நல்லா கலந்து விடுங்க. இதில் நம்ம வந்து தயிர் சேர்க்க போகிறோங்க. புளிப்பு இல்லாத புது தயிராக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சோளாபூரி நம்மளுக்கு நல்லா இருக்குங்க.
நான் ஊற்றக்கூடிய அளவுகள் கரண்டி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 1/4 கிலோ மாவுக்கு இந்த அளவுக்கு தயிர் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா மாவை பிசைஞ்சிக்கோங்க. இதன் பிறகு தான் தண்ணி தேவையா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தயிர் சேர்த்ததுலேயே மாவை நல்லா பிசைஞ்சிட்டு, தண்ணி பார்த்திங்க அப்படின்னா வெது வெதுப்பான தண்ணியாக இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக சுட வச்சு ஊற்றுனீங்க அப்படின்னா மாவு நல்லா சீக்கிரம் சாஃப்டாகும். நம்மளுக்கு பூரியும் வந்து நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து மெயினாக நம்மளுக்கு போடக்கூடியது தயிரும் அந்த சுட தண்ணியும் சேர்த்திங்கன்னா தாங்க வந்து சோளா பூரி நம்மளுக்கு நல்லா உப்பியும் வரும், சாஃப்டாகவும் இருக்கும். லைட்டாக வெது வெதுப்பான தண்ணி தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மாவை நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி நீங்கள் அதிகமாக போயிடுச்சுன்னா கூட பயப்பட வேண்டாங்க. மாவு வச்சுருப்பீங்க இல்லையா, இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம வந்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துட்டோம் கம்மியாக சேர்த்துட்டோம் அப்படின்ற அளவுக்கு. கம்மியாக இருந்தால் ஊற்றிக்கோங்க, அதிகமாக இருந்தால் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. தண்ணி கரெக்டாக ஊற்றி பிசைகிறங்க சூப்பரான குக்கிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிடலாம். அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்டு தான் அடிக்கணுங்க. அதிகமாக ஊற்றி கம்மியாக ஊற்றுறவங்களாம் கொஞ்சம் கற்றுக்கிறவங்க அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி இருக்கணுங்க மாவு. ரொம்ப இலகலாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருக்கணும் நம்மளுக்கு. நல்லா பிசைஞ்சிட்டு மூடி வச்சுருங்க. 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் கூட நம்மளுக்கு மாவு நல்லா ஊறலாம். நான் வந்து 3 மணி நேரம் கழித்து தான் நான் வந்து சோளா பூரியே போட்டேங்க. அதனால் மாவை ஃபஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு தான் குருமா வைக்கவே போனேன். நிறைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து அதுவே ரெடி பண்ணேன். அதனால் மாவை வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுறது ரொம்ப நல்லது. சோளா பூரிக்கு மாவு வந்து நல்லா ஊறணுங்க. ஒரு 3 மணி நேரமாவது ஊறிச்சுன்னா உங்களுக்கு சூப்பரான சோளா பூரி வரும். இதை வந்து நீங்கள் வந்து மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு வச்சுருந்து. இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சிங்க. இதை வந்து நல்லா திரட்டி எடுத்துக்க போகிறேன். திரட்டுறதுனா ரொம்ப மெலிசாக வந்து தேய்ச்சிடாதீங்க, கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். எப்போவுமே பூரிக்கு வந்து கொஞ்சம் மொத்தமாக உருட்டினீங்க அப்படின்னா தான் நல்லா உப்பி வருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பி தன்னால் திரும்பிடும். நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி நீட்டாகவும் போட்டுக்கலாங்க. நான் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி போட்டுட்டேன். மேலே வந்து எண்ணெய் இந்த மாதிரி அள்ளி தெளிச்சிங்க அப்படின்னா நல்லா உப்பி வந்துடுங்க பூரி. பாருங்கள் தன்னால் திரும்பிடுச்சு. சூப்பராக இருக்குங்க பூரி. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நான் போட்டிருக்கக்கூடிய பொருள் எல்லாமே மைதாவில் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து சோளா பூரி நல்லா உப்பி வரும். நீங்கள் இன்னும் நல்லா பெரிய வானல் வச்சு 2 லிட்டர் எண்ணெயும் ஊற்றி இன்னும் பெருசாக போட்டிங்கன்னா இன்னும் பெரிய பூரியாக வரும். நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு அவ்வளோ பெரிய வானல் வச்சு செய்ய முடியாது. அதனால் சின்னதான ஒரு வானல் வச்சு ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக, பசங்க ஆசைப்படுவாங்க இல்லைங்களா, அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, வீட்டில் எங்கள் அம்மாவும் சோளா பூரி செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு பசங்க ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு ரெசிபிங்க இது. நம்மளாம் அடிக்கடி செய்ய முடியாது, எப்போயாவது ஒன் டைம் செய்து கொடுக்கலாம் இல்லையா. இந்த மெத்தடில் செஞ்சிங்க அப்படின்னா சோளா பூரி சூப்பராக உப்பி வரும். டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போட்டிருக்க அளவுகளோடு நீங்கள் செய்தீங்க அப்படின்னா சூப்பரான சோளா பூரியும் உங்களுக்கு வரும். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பூரியும் போட்டுக்கலாங்க. நம்ம திரட்டி போடுறதுல தாங்க இருக்குது. நீங்கள் மெலிசாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உப்பாது. கொஞ்சம் பூரி வந்து மொத்தமாக உருட்டுங்க, நல்லா உப்பி வரும். நீங்கள் வந்து திரட்டுறதை மெலிசாக திரட்டி போட்டுட்டு இவங்க சித்ராஸ் குக்கிங்கில் நல்லா உப்பி வந்தது, நான் போட்டேன் உப்பவே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. அது நம்ம உருட்டுறதுல தான் இருக்குது. மாவு அந்தமாரி கொஞ்சம் மொத்தமாக உருட்டணும். இப்போ நம்மளுக்கு நல்லா உப்பி வந்துடுச்சு பாருங்கள் சோளா பூரி. இந்த கொண்டக்கடலை கிரேவிக்கும் இந்த சோளா பூரிக்கும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் ஒன்று பண்ணி விடுங்கப்பா. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேன்றீங்க. ஒரு லைக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இல்லையா. பார்த்து முடித்த நண்பர்கள் லைக் பண்ணி விட்டுட்டு கமெண்ட்டில் எப்படி வந்துச்சுன்றதை சொல்லிட்டு போங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் செய்யக்கூடிய சோளா பூரியை விட வீட்டில் செய்யக்கூடியது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு. நான் போட்டிருக்கக்கூடிய மசாலா எல்லாமே இந்த கொண்டக்கடையில் சேர்த்துக்குங்க. செட்டிநாடு சிக்கன் மசாலா சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பார்த்துட்டு கமெண்ட்டில் தேங்க்யூ. சூப்பராக இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நல்லா செம்ம சாஃப்டாக இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா கூட இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குமான்னு தெரியாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த கைப்புறா எண்ணெய்மா பூரி சுட்டால் எண்ணெய் எதாக இருக்கும் கையில் உருட்டினால. கொண்டக்கடலை கிரேவி இது ரெண்டோட மேட்சிங் செம்மையாக இருந்ததுங்க.
சூப்பர்.